ஜூலை 17 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. எனது நோக்கம் என்ன? இன்றைய வேத வாசிப்பு 2 தீமோத்தேயு 1 முதல் 5 வரையுள்ள வசனங்கள். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது: பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். குறிப்பு வசனம்: அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. 2 தீமோத்தேயு 1:5. நான் மிகவும் பயனற்றவனாக உணர்கிறேன் என ஹெரால்ட் கூறினார். விதவைகள், ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் குழந்தைகள் தங்கள் சொந்த குடும்பங்களுடன் மும்முரமாக இருக்கிறார்கள். சுவரில் நிழல்களை பார்த்து கொண்டு அமைதியான மதியங்களை செலவிடுகிறார்கள். எனக்கு வயதாகிவிட்டது, நிறைவான வாழ்க்கையையும் வாழ்ந்துவிட்டேன். இனி எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. தேவன் என்னை எந்த நேரத்திலும் தம்மிடத்திற்கு அழைத்துச் செல்வார் என அவர் தனது மகளிடம் அடிக்கடி கூறுவார். இருப்பினும் ஒரு பிற்பகல் அவரது அண்டை வீட்டுக்காரருடனான அவரது உரையாடல் ஹெரால்டின் மனதை மாற்றியிருந்தது. என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவருடைய குழந்தைகளுடன் சில பிரச்சனைகள் இருந்தது. அதனால் நான் அவருக்காக ஜெபித்தேன். பின்னர் நான் அவருடன் நற்செய்தியை பகிர்ந்து கொண்டேன். அப்பொழுதுதான் என் வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்தேன். இயேசுவை பற்றி கேள்விப்படாதவர்கள் இருக்கும் வரை நான் அவர்களுக்கு இரட்சகரை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஹெரால்டு கூறினார். ஹெரால்ட் தனது விசுவாசத்தை எப்போதும் போன்ற ஒரு சாதாரண சந்திப்பில் பகிர்ந்தபோது அவரது அயலகத்தாரின் வாழ்க்கை மாறியது. 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொருவரின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட 2 பெண்களை பற்றி குறிப்பிடுகிறார். பவுலின் இளம் சக ஊழியனான தீமோத்தேயுவின் வாழ்க்கையில் அவரது பாட்டி லோவிசாள் மற்றும் தாயார் ஐனிக்கேயாள் ஆகியோர் மாயமற்ற விசுவாசத்தை கொண்டிருந்தனர் என காண்கிறோம். ஒரு சாதாரண குடும்பத்தில் அன்றாட நிகழ்வுகள் மூலம் இளம் தீமோத்தேயு ஒரு மாயமற்ற விசுவாசத்தை கற்றுக்கொண்டார். அவனுடைய வளர்ச்சி இயேசுவின் உண்மையுள்ள சீஷனாகவும் இறுதியில் எபேசு தேவாலயத்தின் தலைவனாக அவனுடைய ஊழியத்தை வடிவமைத்தது. நம்முடைய வயது, பின்னணி அல்லது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கம் நமக்கும் உண்டு. இயேசுவை விசுவாசிக்கும்படி நீங்கள் யாரை ஊக்குவிக்கக்கூடும்? சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளுக்காக நீங்கள் எவ்வாறு ஜெபிக்கலாம்? அன்புள்ள இயேசுவே, என்னை சுற்றிலும் உமது அன்பை அறியாதிருக்கும் மக்களுக்கு உம்மை பற்றி சொல்ல என் கண்களையும் இதயத்தையும் திறந்தருளும். அவர்களுடன் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளியும். ஆமென்.